மச்சான் காலை எப்படி இருந்திருக்க? ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிருவியோ? மாலாவா கொஞ்சம் தள்ளி போகிறான். பக்கத்தில் இருக்கான். ஊர்ல ஒரே பெரிய பிரச்சனை மச்சான். என்னாச்சு? என் ஜாதிகார பொண்ணு வேற ஜாதிகார பையன் எதிர்த்து ஓடிட்டா. போடா வெண்ண. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி பற்றி பேசுகிற எவனுமே சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. எந்த ஜாதி அவனுக்கு வெறுத்து ஒதுக்குறானுங்களோ அந்த ஜாதிகார உழைப்பில் உருவானது தான்டா சாப்பாடு. அதெல்லாம் மேட்ரே இல்லை தல. இந்த காலத்துல ஜாதினா ஒரு விஷயமே இல்லை, சரிங்களா? பணம் தான். இதே அவங்க கிட்ட பணம் இருந்தா அவங்க கிட்ட எப்ப ஏத்துருப்பாங்க. இருக்கிறவன் இல்லாதவன்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன சொன்னா, இங்க இல்லாதவன் இல்லாதவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தருவான்? புரியல. உனக்கு எதுவும் புரிஞ்சது? என்ன புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நாம இப்ப காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போறோம். நம்ம யாரு? மிடில் ஃபேமிலி, இல்லாதவங்க. வியாபாரம் பண்ற அந்த காய்கறி கடைக்காரன் யாரு? அவனும் இல்லாதவன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாம 1 கிலோ 2 கிலோ காய்கறி வாங்குறோம். கொஞ்சம் ஒரு 2 காயோ 3 காயோ எக்ஸ்ட்ரா கேட்கறோம் அவங்க கிட்ட. தருவானா? தரமாட்டானே. ஆனா அவனுக்கு தெரியும் நாளைக்கு நாங்கெல்லாம் கெட்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடுவோம், எல்லாம் கீழே எங்கேயாச்சும் கொட்டுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா தரமாட்டான். இந்த மாதிரி இல்லாதவன் இல்லாதவனுக்கே கொடுக்காத இந்த காலத்துல இருக்கிறவன் எப்படி இல்லாதவனுக்கு தருவான்? நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ தான் டேரக்டர் ஆக போறேன்னு சொன்னல. ஆமா, ஃப்ரெண்டை பத்தியும் லவரை பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 டைலாக் சொல்லு பாப்போம். ஃப்ரெண்டை பத்தியும் லவரை பத்தியும். ஆமா, ஷார்ட்டா ஸ்வீட்டா. ஆமா சொல்றேன் கேளு. சொல்லு. நம்பி நம்பி ஏமாந்தா அவன் நண்பன், நம்ப வச்சு ஏமாத்தினா அவ காதலி. வாவ், வாட் a dialogue. நைஸ்டா. இதெல்லாம் என்னவோ வாய்க்கு வக்கனே பேசு. ஆனா வாசி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியா? சொன்னா வச்சு பண்ணுவாங்களா லைஃப்க்கு? நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான். வீட்டில் கொள்றதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. 21 வருஷமா பாசமா வளர்த்தாங்க பார்த்தியா? அவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆசை கனவு இருக்குட்டா. அதை உடைச்சிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என் கனவு தான் முக்கியம், நான் சுயநலமா இருக்கணுமான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நீ டேரக்டர் தானே ஆகும்னு சொன்ன. உங்க அப்பாட்ட எப்படி பேசியோ அப்படிங்க ஒரு ரிகல்சர் போட்டுருமா? பண்ணலாம், நல்லாதான் இருக்கும். நல்ல ஐடியா தானே. ஆனா அப்பாவை நடிக்கிறதுக்கு ஆள் வேணுமே. உனக்கு தெரிஞ்ச வேற இருக்கா? ஏய், எங்க ஹவுஸ் ஓனர் பையன் இருக்கான். அவன் கூப்பிட்டு வந்து உங்க அப்பாட்ட எப்படி பேசி அவர் பார்த்துட்டு ஆமா மச்சான், அவன் நடிப்பு கரெக்டா இருப்பான். அவனை வச்சே பண்ணுவான். சரி, அப்பா அவனுக்கு போய் கூப்பிட்டு வரோம். அண்ணா தம்பி வாங்கண்ணா. ஏண்டா வாங்க வாங்க. மச்சான் நான் சொன்ன ஆளுக்கு தான் பார்த்துக்கோ. எனக்கு அப்பாவை நடிக்க ஆள் கூப்பிட்டு போறான்னா அண்ணன் பேர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணா எடுத்து முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பாவோட அப்பா என் அப்பா இப்படி பேசுற அப்படியே பேசுற. சொல்றா, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி என்னால படிச்சு வேலைக்கெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு என் மேல ஒரு கனவு இருக்கும், அதே மாதிரி எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. நல்ல டைரக்டர் தான் ஆக முடியும். இந்த மனுஷருக்கு வாழ்க்கை போயிடும்டா. வாழ்க்கை போயிடுமா? எதுப்பா வாழ்க்கை? விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு படிப்பு, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம். நீங்கள் சொன்ன மாதிரி படித்து நான் வேலைக்கு போனேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ், பங்களா, ஒய்ஃப். ஆனால் சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருக்காது. இதே என் ஆசைப்படி நான் 60 வயசுலேயே டேரக்டர் ஆனாலும் நான் எடுத்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஒரு கூட்டம் வரும். நான் எடுத்த சீனாவை விசில் அடித்து கை தட்டி பார்க்கும்போது என் கண்ணு ஓரத்தில் தண்ணீர் வரும். சரியா? அது போதும்பா என் 40 வருஷ வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க படிப்பு தான் முக்கியம்னு. இங்கே எத்தனை பேர் அறிவுக்காக படிக்கிறாங்க? 3 எழுத்து அறிவுக்காக படிக்கிறானா 3 டிஜிட் மார்க்குக்காக படிக்கிறவன் தான் அங்கே அதிகமாக இருக்கான். என்னை விட்டுருங்க. எனக்கு என் கனவு தான் முக்கியம். பயமாக இருக்குப்பா. கனவுன்ற வார்த்தை கனவுலே போயிடுவோன்னு பயமாக இருக்கு. வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம். தந்தை அவனின்
பாசத்தை எங்கே காண்கிறோம்? நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. முடியுமாடா? முடியுமான்றது கேள்வி இல்லைப்பா, நம்ம முயற்சி பண்ணுவோமான்றது தான் கேள்வி. சொன்னதை கேட்டு எனக்கே கண்கள் வரும். அப்பாட்ட போய் சொல்லு, கண்டிப்பாக ஒத்துப்பாரு. பார்க்கலாம். சொந்த அப்பா கிட்ட பேசுகிறதுக்கே இங்கே ரிஹர்சல் பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க அப்பா தான் அவங்களுக்கு ஹீரோ, சூப்பர் ஹீரோ அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எது வரைக்கும்? அவங்க எப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க நமக்கு வில்லனாக மாறிடுறாங்க. இந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவில் ஒரு உறவு உண்டு, அதுக்கு பேர் தான் நண்பன். அதை நீங்கள் யாருமே அப்பா கிட்ட பார்க்குறது கிடையாது. 1000 நண்பர்களை உள்ளடக்கிய ஒரு வில்லன், அதுதான் அப்பா. எல்லாரும் அந்த ஒரு வில்லனை பார்த்து பயப்படுறீங்க. உள்ளே இருக்க நண்பனை யாருமே பார்க்குறதில்ல. யார் கூடயே உட்காந்து பேசும்போது ஃப்ரீயாக பேச முடியுது, ஆனால் அப்பா கிட்ட போய் பேசணுன்னாலே உள்ள உதறுது. எல்லாரும் உட்காந்து பேசுங்க. உங்களோட குறைகள் நிறைகள், பிடிச்சது பிடிக்காது டெய்லி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தெரியும் அப்பாவோட ஒரு நண்பன், சிறந்த நண்பன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே.